அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. வெனஸ்டே காலையில 8 மணி. அரிசியை நைட்டே ஊற போட்டு மாவை காலையில போட்டுக்கிட்டாச்சு. இஸ்வாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. லஞ்சுக்கு இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்னு மீனை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு. மீன் ரொம்ப கவுச்சி அடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம கல்லுப்பு மஞ்சத்தூள் எப்பவுமே போட்டு கழுவுவோம். அது கூடவே அரை லெமனை நல்லா புளிஞ்சு விட்டு நம்ம நல்லா கழுவணும். கவுச்சி ஸ்மெல்லே இல்லாம சுத்தமா அப்படியே பளபளன்னு இருக்கும். இப்ப மீன் ஃப்ரை பண்றதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கிண்ணத்துல 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 சிட்டிகை பட்டை ஏலக்காய் தூள், ரெட் கலர் கேசரி பவுடர் கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா மிளகுத்தூள், சீரகத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 முட்டை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. கூடவே மல்லித்தலை கருவேப்பிலையை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 50 கிராம் 65 பொடி சேர்த்துக்கலாம். லாஸ்டா ஒரு 5 பல் பூண்டை நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மீனா எடுத்து இந்த மசாலால தடவி வைக்கலாம். எல்லா மீனையும் மசால் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு பக்கம் சோறை வடித்து சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. ½ அன் ஹவர் கழிச்சு ஃப்ரிட்ஜில் இருந்து மீனை எடுத்துடலாம். நான் எப்பவுமே தோசைக்கல்ல சாலோ ஃப்ரை தான் பண்ணுவேன். ஸோ தோசைக்கல்லை வச்சு நல்லா எண்ணெயை ஊற்றி 2 மீனை தூக்கி போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவி விட்டு அப்படியே ஃப்ரை பண்ணணும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரை பண்ணுறதோட இப்படி தோசைக்கல்லை ஃப்ரை பண்ணி பாரு, ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சூப்பரான சுவையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. அப்படியே கையோட பாத்திரம் அடுப்பு எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு. எல்லாரும் உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டோம். எனக்கான எனர்ஜி பூஸ்டர்ஸை எடுத்துக்கிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க கிளம்பிட்டேன். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.